டைப்ஸ் ஆஃப் லவ் நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்தனை டைப்ஸ் ஆஃப் லவ் இருக்கு? ஓகே, சரி, தியரிட்டிக்கலி நான் சொல்றேன். நாங்க படிச்ச புக்ல 8 டைப்ஸ் ஆஃப் லவ் நாங்க படிச்சிருக்கோம், சரியா? ஸோ அது மட்டும் என்னென்ன சொல்றேன். ஓகே, தேர் இஸ் மல்டிபிள் டைப்ஸ், 8 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த ஓகே கண்மையில வர மாதிரி ஒரு ஒரு லஸ்ட்ஃபுல்லான லவ், லஸ்ட் இருக்கிற ஒரு லவ், அவங்க மேல பிசிக்கலியுமே ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற ஒரு லவ் வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து ஒரு குழந்தைத்தனமான லவ், இந்த ஜீவா படத்துல வரும்ல, லைக் ரொம்ப இன்னசென்டான ஒரு சைல்டிஷான ஒரு பப்பி லவ் அப்படின்றது. தேர்ட் டைப் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃப் லவ். இந்த குவீன் படத்துல ரங்கனா இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து செல்ஃப் லவ் வரும். லைக் கல்யாணம் நின்றுடும், ஷீல் கோ அப்ராட், ஷீல் ஸ்டார்ட் லைஃப் ஆன் ஹர் ஓன், ஷீல் ஸ்டார்ட் லவ்விங் ஹர் செல்ஃப். அது ஒரு டைப் ஆஃப் லவ். இன்னொரு டைப் ஆஃப் லவ் வந்து இட்ஸ் மேனியா. ஸோ ரொம்ப ரொம்ப ஒப்சஸ்டா இருக்கிறது ஒரு பர்சன் மேல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எந்திரன் படத்துல வந்து சிட்டி வில் ஹாவ் அ வெரி ஒப்சசிவ் கைண்ட் ஆஃப் லவ் ஆன் ஐஸ்வர்யா ராய். தட் இஸ் ஒன் திங். இன்னொன்னு வந்து ஃபீலியான்னு சொல்லுவாங்க. ஃபீலியா இஸ் பேசிக்லி ஒரு நம்ம ஃபேமிலிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நமக்கு இருக்கிற ஒரு அன்பு. இட் இஸ் பேசிக்லி ரொமான்டிக் அட்ராக்ஷன் கிடையாது, பட் ஒரு ரொம்ப அஃபெக்ஷன் இருக்கும், அது ஒண்ணு. இன்னொன்று வந்து பிரெக்மான்னு சொல்லுவோம். பிரெக்மா இஸ் பேசிக்கலி ஒரு காலம் கடக்கும் காதல்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது டைம் ஆக நம்புத்து போகாம இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற, ஸ்ட்ரென்தன் ஆகிற ஒரு காதல். ஓகேவா? வாரணமாயிரம்ல சிம்ரனுக்கும் சூர்யாவுக்கும் இருக்கும்ல, அந்த டைப் ஆஃப் ஒரு லவ். இன்னொன்று வந்து லைக் அப்பா குழந்தைக்கு, அம்மா குழந்தைக்கு, இந்த தெய்வ திருமகள் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பாசம், ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு குழந்தை மேல இருக்கிற ஒரு பாசம், அது வந்து ஒரு டைப் ஆஃப் லவ். லாஸ்டா இருக்கிறது அகேப்னு சொல்லுவோம். அகேப்ன்றது ஒரு செல்ஃப்லெஸ்ஸான லவ். மதர் தெரேசா அந்த மாதிரியான பீப்புள் நினைக்கும் போது அவங்களையும் தாண்டி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கொடுக்குற அன்பு வந்து அகேப்னு சொல்லுவோம். ஸோ இந்த 8 டைப்ஸ் ஆஃப் லவ் தான் தியரிட்டிக்கலா தேர் 8 டைப்ஸ். ஓகே மேம். நடுவில் மேனியான்னு ஒன்று சொன்னீங்கல்ல, ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று எடுத்துக்கலாமா? ரொம்ப ஆப்சஸ்டா இருந்துட்டா இன்கேஸ் ஃபியூச்சர்ல அந்த பர்சன் விட்டு போயிட்டாங்கன்னா அதனால பயங்கரமான இம்பாக்ட் இதுல எது பெருசா இருக்கும்? எல்லாத்துலயுமே சேம் பெயின் தான் இருக்குமா இல்ல? ஓகே, எல்லா கேட்டகரியில பெயின் இருக்கும். ஓகேவா? சேம் பெயினான்றது வந்து பெயின் இஸ் நெவர் த சேம். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆன் ஆல். லைக் இன்டென்சிட்டியில டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஃப்ரீக்வன்சியில டிஃப்ரெண்டா இருக்கலாம், எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ பெயின் கேனாட் பி கம்பேர்ட். ஸோ அதனால சேமான்னு கேட்டா நோ. பட் மேனியான்றது வந்து டிஸார்டர்னு தனியா ஒரு டைப் ஆஃப் மேனியா. இது வந்து அந்த மேனியா கிடையாது. நான் பேசுறது லவ்ன்றதோட டைப்ல மேனியான்ற ஒரு டைப் ஆஃப் லவ். இது பாத்தீங்கன்னா அப்சஷன் சொன்னேன். எந்த அப்சஷனுமே கரெக்ட் கிடையாதுல்ல. அளவுக்கு மீறினா எல்லாமே கெட்டதுதான். ஸோ அப்சஷன் எது மேல வேணா இருக்கலாம். ஒரு பர்சன் மேல இருக்கலாம், ஒரு திங் மேல இருக்கலாம், ஒரு ட்ரக் மேல இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அப்சஷன், அடிக்ஷன் இஸ் டெஃபினெட்லி பேட் தான். ஸோ ரொம்ப அப்சஸ்டா இருக்கிறது, முக்கியமா ஜெலசி, பொசசிவ்னஸ். போகிறதுக்கு என்னன்னா நம்மளோட பொருள் மேல நம்ம ஒப்சஸ்டா இருக்கிறது கூட ஓகேன்னு சொல்றதை விட ஓரளவுக்கு பரவாயில்ல. சில பேர் அவங்களோடதுனே கிடையாது, ஆனா அப்சஸ்டா இருப்பாங்க. புரியுதா? இந்த பர்சன் மேல ஐம் அப்சஸ்ட். இஸ் திஸ் பர்சன் மைண்ட்? நோ. I don't have absolutely any rights on them. But still I'll be obsessed. இன்னுமே கெட்ட விஷயம். ஸோ அவங்க இல்லைன்றதுனால வலிக்குது அப்படின்னா வலிக்கும் தான், பட் தட்ஸ் நாட் ஹெல்தி, ரைட்? ஒருத்தவங்க நம்ம மேல அப்சஸ்டா இருக்கிறாங்கன்றதுனால we are obliged to love themனா நிறைய பேர் லவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அந்த வலி இருக்கதான் செய்யும். ஒருவேளை டபுள் சைடட் லவ்ல இருந்தும் நீங்க ரொம்ப அப்சஸ்டா இருக்கீங்க அப்படின்னா என்னமோ வந்து அவங்களுக்கு சின்ன ஒரு அட்டாச்மெண்ட் இஷ்யூவா இருக்கலாம். அது ஸோ அது லவ்ன்றதை தாண்டி அது ஒரு அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம். அதை வந்து சரி பண்ண முடியும். எதுலையுமே அப்ப அன்கண்டிஷனலா போக கூடாதுன்னு சொல்ல வரீங்க? அன்கண்டிஷனல் லவ்ன்றதே வைக்க கூடாதுன்னு சொல்லி. லைக் நான் ரீசெண்டா வந்து இந்த அர்ஜுன் ரெட்டியோட டேரக்டரோட இன்டர்வியூ, பழைய இன்டர்வியூ நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயுமே வந்து அன்கண்டிஷனல் லவ் பத்தி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து என்னால என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து தேவையான போதெல்லாம் வந்து எப்ப வேணுமோ என்னால தொட முடியல, அறைய முடியல. ஆக்சுவலி ஐ கான்ட் ஸ்லாப் ஹர். என்னால கஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்ட முடியல அப்படின்னா அதுல எங்க எமோஷன்ஸ் இருக்கு? அங்க எங்க அன்கண்டிஷனல் லவ் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுதான் அவரோட புரிதல் அபவுட் அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கலாம். ஓகேவா? சி, அன்கண்டிஷனல் லவ்னா என்னதுன்னா, என்ன ஆனாலும் எனக்கு அவங்கள பிடிக்கும். அதாவது அவங்களோட ஆக்ஷன்ஸ் எதுவா இருந்தாலுமே எனக்கு வந்து அவங்கள வந்து அவங்க மேல ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு லவ்னு வச்சுக்கோங்க. ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத லவ் தான் அன்கண்டிஷனல் லவ். ஓகேவா? அதுக்குன்னு என்ன தூக்கி போட்டு மிதிச்சாலும் நான் லவ் பண்ணுவேன், அந்த மீனிங் கிடையாது. ஓகே, எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிற ஒரு லவ். ஓகேவா? பாசிட்டிவா எதிர்பார்ப்பு இல்லாம, நெகட்டிவா ஏதாவது பண்ணாலும் இருக்கணும்னு கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ஈவன் அவரோட இன்டர்வியூல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப
சோகமா இருந்தது. ஏன்னா அவர் வாழ்க்கையில போய் ஒருத்தவங்க போய் அடிச்சா திட்டினாதான் அது லவ்ன்ற அளவுக்கு அவர் நம்ப வச்சிருக்காங்கன்னா அவர் எந்த மாதிரி ஒரு லவ் பார்த்து வளர்ந்துருக்கணும். தட்ஸ் அ பேட் திங் ஆக்சுவலி. ஸோ அன்கண்டிஷனல் லவ்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒரு லவ் தானே தவிர்த்து நீங்க வந்து லைக் ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கிறது, தன்னையும் தாண்டி லவ் பண்றது, அதுதான் அன்கண்டிஷனல் லவ்னு கிடையவே கிடையாது. தட் இஸ் ஜஸ்ட் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ திங்க் இட் இஸ் அன்கண்டிஷனல். அது வந்து ரொம்ப வேறுபட்ட விஷயம். ஓகே மேம். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜட்ஜிங் அபவுட் பீப்புள் அப்படின்றது இப்போ இருக்கிற சொசைட்டியில் அது ஒரு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஓகே, somebody is judging you னா இட்ஸ் மோர் அபவுட் தெம் தேன் இட்ஸ் அபவுட் யூ. ஓகேவா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல. இப்போ ஒருத்தவங்க வந்து படிக்கலன்றதுனால ஒரு குழந்தைய நீங்கள் வந்து ஹியூமிலியேட் பண்ணீங்கன்னா அந்த குழந்தையும் இன்னொருத்தவங்க படிக்கலைன்னும் போது அவங்களை ஹியூமிலியேட் பண்ணுவாங்க, அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்க. எதனால இவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அப்படி இருந்தால் தான் சூப்பர்னு வளர்த்துருப்பாங்க. சில பேர் வந்து குண்டா இருக்காங்கன்றதுக்காக வீட்டில் சுற்றி இருக்கவங்க எல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணி திட்டிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா இன்னொரு குண்டான பர்சனை பார்த்தா அவங்களும் வந்து அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அந்த பையனை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வேலை செஞ்சாதான் சூப்பர்னு உங்கள் வீட்டில் உங்களை ஜட்ஜ் பண்ணி வட்டம் தட்டியிருந்தாங்கன்னா நீங்களும் இன்னொருத்தவங்க வேலை இல்லாதவங்களை, உங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே வேலை இல்லாதவங்களை பார்த்து நீங்களும் ஜட்ஜ் தான் பண்ணுவீங்க. ஸோ ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்க லைஃப்ல அவங்க பார்த்த இடத்துல இப்படி இருந்தால் தான் சூப்பர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செட் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட் வச்சு தான் நம்ம எல்லாரையும் பார்ப்போன்றதுனால யாராவது அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா அது அவங்க பிரச்சனை, அது உங்கள் பிரச்சனை கிடையாது. ஓகே மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஓல்டு மூவிஸ்க்கும் இப்போ வர்ற மூவிஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அதை பற்றி. ஓகே, ஸோ ஓல்டு மூவிஸ்க்கும் இப்போ இருக்க மூவிஸ்க்கும் ஒரு மெயினான ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறது வந்து இந்த இப்போ வர ரீசன்ட் ஃபிலிம்ஸில் வந்து முன்னாடி அளவுக்கு இந்த ரேப் சீன்ஸ் இல்லை வந்து ரொம்ப அந்த மாதிரி நெகட்டிவ்னு கூட சொல்ல முடியாது, ரேப் சீன்ஸ் அந்த மாதிரியான ஒரு இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ ரீசெண்டாக வர ஃபிலிம்ஸில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் விமனாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து த பியூர் விமன் ஹூ இஸ் த ஹீரோயின் அண்ட் த இம்பியூர் உமன் ஹூ இஸ் த இந்த ஐட்டம் டான்சர்ஸ். அதெல்லாமே அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் வந்து நல்லாவே தெரியும் பழைய படத்துலலாம். பட் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பியூரிட்டி இம்பியூரிட்டின்ற கான்செப்ட் இல்லாமல் எல்லாருமே நார்மலாக பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் ரொம்ப பெருசாக இல்லாத மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னதுன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா there's hero things and there's villain things. So villain does crimes and hero does the good things. But இப்போ வந்து the hero is also doing a lot of crimes என்ற மாதிரி காமிக்கிறாங்க. See, basically stalking itself is a crime தான். என்ன ஒன்று அது ஒரு சின்ன crime, ரேப் பெரிய crime, பட் ஆனால் கிரைம் தான். இன்னொன்று அந்த டைம்லலாம் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு ஹீரோ யாராவது அடிக்கிறாங்க கொலை பண்ணுறாங்கன்னா அது ஒரு நல்ல பர்பஸ்க்காக ஒரு நல்ல மோட்டிவ்காக இருக்கும். பட் இப்போ நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அனிமல் கூட இப்போ ரீசெண்டாக கொலை பண்ணுறதே வந்து லைக் ஹீரோவாக காமிக்கிறாங்க. ஆன்டகனிஸ்டாக இல்லாமல் ஒரு ப்ரொட்டாகனிஸ்டே வந்து ஒரு காரணமே இல்லாமல் கொலை பண்ணுறது, ஒரு நெகட்டிவான பிஹேவியரை பண்ணி அர்ஜுன் ரெட்டி ஃபார் தட் மேட்டர் ஸ்மோக் பண்ணுறது, அடிக்கிறது, முக்கியமாக இந்த பேஸ்பால் வச்சு அடிக்கிறது, பேஸ்பால் பேட் வச்சு அடிக்கிறது, கிரிக்கெட் பேட் வச்சு அடிக்கிறது சில படங்களில். இந்த மாதிரியான லைக் பொருள் வச்சு யூஸ் பண்ணி குழந்தைங்க கையில் படுற பொருள் யூஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி காமிக்கிறது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோவே இந்த மாதிரி பிஹேவியரை இது பண்ணுவோம். யாருமே வில்லனை பார்த்து யூஸ்வலாக காப்பி பண்ண மாட்டாங்க, பட் ஹீரோவை பார்த்து காப்பி பண்ணுவாங்கன்னும் போது ஹீரோவே வில்லனுக்கும் ஹீரோக்கும் டிஸ்டிங்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிட்ட மாதிரி இப்போ இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் திங். அண்ட் இன்னொன்று நான் என்ன இருக்கணும் படங்கள்ல நான் ஆசைப்படுறேன்னா, ஒரு நெகட்டிவான விஷயத்த நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஹேவியரோட கான்சிக்வன்ஸையும் காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் I think in one of the Surya movies also that came recently, ஒரு நிறைய பேர் காப்பாற்றுறதுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சில கொலைகளை வந்து அவர் இது பண்ணியிருப்பாரு. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லதுக்காக பண்ணாலும் கெட்டதுக்காக பண்ணாலும் கொலை பண்ணிங்கன்னா இதுக்கான கான்சிக்வன்ஸ் இருக்க தான் செய்யும். கரெக்டாக? ஸோ அந்த கான்சிக்வன்ஸை படங்களில் காமிக்கிறது இஸ் வெரி குட் திங். காமிக்கணும் கான்சிக்வன்ஸை. நீங்கள் கான்சிக்வன்ஸே காமிக்காத போது மூவிஸில் people will start doing it without thinking about the consequences. இல்லையா? ஸோ அதனால கான்சிக்வன்சஸை வந்து காமிச்சா இட் வில் பி ஈவன் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம், கொஸ்டின் செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாட் இஃப் நான் ஒரு சில மூவிஸோட நேம் சொல்கிறேன், இந்த மூவி வந்து இப்படி முடியாமல் இப்படி முடிஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுக்கு உங்களோட ஒரு ஆன்சர்ஸ் சொல்லுங்கம்மா. ஃபஸ்ட்டு என்னோட கொஸ்டின் வந்து 3. ஓகே. அவர் சூசைட் பண்ணி இறந்துருவார். அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒய்ஃப்க்கு வந்து இந்த விஷயம் தெரியக்கூடாது, நான் வந்து ஒரு மனநோயாளின்றது அவங்களுக்கு தெரிஞ்சால்
அது ரொம்ப தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சூசைட் பண்ணி அவர் லைஃப் எண்ட் பண்ணிப்பார். ஸோ அப்படி இல்லாமல் அவர் ஃப்ரெண்டு கூட இருப்பார் இல்லையா, அவர் போய் இப்போ ஜனனி கிட்ட இந்த மாதிரி இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தா அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருந்திருக்கும்? தட் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் மென்டல் ஹெல்த் ஸ்டிக்மா. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ன்றது சொல்றது சாவறதை விட மோசமா தெரியுது அப்படின்றதே ஒரு அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ நம்ம ஆஸ் அ சொசைட்டியே ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து வேற ஏதோ ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னா நம்ம போய் அது ஓன் தப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல. எல்லாருமே வந்து அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கம்பேஷனேட்டாக இருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டர் முக்கியமாக வந்து அந்த இடத்துல தனுஷ்க்கு இருக்கிறது பெரிய டிஸார்டர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஹீல் பி ஹேவிங் ஹாலுசினேஷன்ஸ் அது எல்லாமே இருக்கிறதுனால அந்த மாதிரி டிஸார்டர் இருக்கிறவங்க சூசைடெல்லாம் இருப்பாங்க மோஸ்ட் லைக்லி. தட் இஸ் அ வெரி நோன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் சச் டிஸார்டர்ஸ். அவங்க எடுத்தோன்னே என்னன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சூசைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்றது தெரியணும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த மாதிரி ஒரு டிஸார்டர் இருக்குன்னா அவங்களுக்கு தெரப்பி கண்டிப்பாக கொடுக்கணும். ரொம்ப மோசமாக இருக்கும்போது சைக்காட்ரிக் மெடிகேஷன்ஸும் கொடுக்க வேண்டியது இருக்கும். இன்னொன்று அந்த மாதிரி சைக்காட்ரிக் மெடிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பேஷண்ட்டை மட்டும் கூப்பிட்டு கொடுத்து அனுப்ப மாட்டாங்க திருத்தனமாக. கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த டிஸார்டர் இருக்குது, இவங்களை இந்த மாதிரி பார்த்துக்கணுன்றத சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வி ஈவன் ஹேவ் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஹூ டூ தட். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே தெரியணும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த டிஸார்டர் இருந்தாலும் ஒருத்தவங்களை வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு நார்மல் லைஃப்பை வாழ வைக்க முடிஞ்சிருக்கும். ஓகே, மேபி வந்து அதை அந்த ஒரு பெரிய தப்பு மறைக்கணும்னு நினைக்காம அதை வந்து நார்மலான விஷயமா இந்த மாதிரி எனக்கு இருக்குன்றத ஷேர் பண்ணி ஒன்றா தெரப்பிக்கு போய் லைக் ஜனனி ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங் ஆர் அட்லீஸ்ட் மெயின்டைனிங் தோஸ் சிம்டம்ஸ்ன்னு வந்திருந்தா கண்டிப்பாக வந்து சாகாமல் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு லவ் பண்ணதுக்கு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா கண்டினியூ பண்ணியிருக்க முடியும் லைஃப்பை. ஓகே மேம், நெக்ஸ்ட் மூவி வந்து டான். அவருக்கு வந்து அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் ஹி ரியலைஸ் தட் இந்த மாதிரி நம்ம நல்லதுக்கு தான் அப்பா பண்ணாரு அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க அப்பா இறக்கலைன்னா அதுக்கு முன்னாடி இவருக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா என்ன எப்படி இருந்திருக்கும்? சூப்பராக இருந்திருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா வந்து அந்த இடத்துல முதல்ல அவர் காமிச்ச ஒரு டைப் ஆஃப் பேரண்டிங் அவர் ரொம்ப அத்தாரிட்டேரியன் தப்பான விதமான பேரண்டிங் தான். பட் அதுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷன்ஸ் ரைட்ன்றதை வச்சு தான் அந்த படத்தை முடிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ ஒருவேளை அந்த இன்டென்ஷன்ஸை முன்னாடியே சிவகார்த்திகேயன் கிட்ட கன்வே பண்ணியிருந்து சிவகார்த்திகேயனும் அவரோட ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்து ஒரு அப்பா பையனோட கான்வர்சேஷனாக போயிருந்தா லைக் சந்தோஷ் சுப்ரமணியம்ல முடிஞ்சிருக்கும் தெரியுமா? சரி, அதுலேயுமே திடீர்னு அவங்க அப்பாவை சாவடிச்சிருக்கலாம். பிரகாஷ் ராஜ் செத்துட்டோன்னே ஐயோ என்ன இப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு எந்த அப்பா இல்லையேன்னு போயிருக்கலாம். கரெக்டா? இப்போ இந்த டான் படத்துல சிவகார்த்திகேயனோட அப்பா இறந்த உடனே இவர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார்? ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் கில்ட்லேயே இருந்திருக்கும். அவர் உயிரோட இருக்கும்போது அவரை மதிக்கலையா அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல கான்வர்சேஷன் போய் ஒரு மாற்றம் இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும் ஆக்சுவலி. ஓகே மேம், நெக்ஸ்ட் மூவி வந்து தீரா காதல், ஜெய் ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். ஸோ அந்த மூவி அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் இருந்தது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எண்டிங்ன்றதை தாண்டி இவங்க வந்து இந்த இது இருக்குல்ல, அவங்க போய் மேங்களூரில் வந்து தெரியாமல் ரேண்டமாக பிளான்டு மீட் கிடையாது, ரேண்டமாக தான் மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று இவங்க வந்து தேவையில்லாமல் வந்து ஜெய் சைட்லேருந்து ஓவராக என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. சும்மா போய் மீட் பண்ணிகிட்டே இருக்கிறது, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஓவர் இனிஷியேஷன் பண்ணுவார். அதை பண்ணாமல் இருந்திருப்பான். இன்னொன்று வந்து ஒருவேளை ஐஸ்வர்யா ராஜேஷோட லைஃப் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பேடாக போயிட்டுருக்கும். அதனால தான் வந்து திரும்பவும் ஒரு எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது அவங்களுக்குமே அது வேணுன்றது இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும். அவங்க லைஃப்பும் ஒரு வேளை ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி அதை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கணும், ஒரு அஃபேராக கண்டினியூ பண்ணியிருக்கணுன்ற விஷயம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தோணி இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா மேங்களூரில் இருக்கிற வரைக்கும் இப்படி வாழ்ந்துடலாம், அங்கே போய் எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஃபேமிலி லைஃப் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அங்கே தான் பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ அவங்க அப்போவே கான்சிக்வென்ஷியலாக யோசிச்சு நம்ம இப்போ மட்டும் இதை பண்ணாலும் அது தப்பு தான். பிகாஸ் பீப்புள் திங்க் தட் ஒரு சீட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, தெரியாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது, தெரிஞ்சாதான் பிரச்சனைன்னு நினச்சிருக்காங்க. அதுவே ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இங்கே நான் இருக்கிறது என் ஒய்ஃபுக்கு தெரிய போகிறது இல்லை, பட் நான் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா மோஸ்ட்டாக அந்த படமே வந்திருக்காது. அதனால் அது வந்து லைக் திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ஹவு இட் ஷுட் ஹேவ் பின். அது ஹெல்த்தியாக எப்படி இருந்திருக்கணும்னு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே மேம், நிறையா கொஷின்ஸ்க்கு கிளியரான ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க. உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ஷோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் until then bye bye from ஜெய்.